பூஜை பொருளை க்ளீன் பண்ணுறதுக்காக பிதாமரி பவுடர், சோடாப்பு அது இதுன்னு வாங்கி நம்ம க்ளீன் பண்ணாமல் நம்ம வீட்டில் சிம்பிளாக வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த பொருளை வச்சே நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, நம்ம எப்பயுமே குழம்புக்கு புளி கரைப்போம். அந்த புளியோட சக்கையெல்லாம் தூக்கி தான் போடுவோம். அதில் ஒன்றுமே இல்லை, அந்த புளி சக்கையை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த புளி சக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டம்ளரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணி அதை அப்படியே நம்ம ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு காஞ்ச லெமனும் போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ஃபுல்லானதுக்கப்புறம் இது ஐஸான ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம பூஜை பொருட்களில் கொஞ்சமாக மண் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பூஜை பொருட்கள் மேலே லைட்டாக தேய்ச்சி பாருங்கள். லைட்டாக அப்ளை பண்ணாலே உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகுது. சும்மா பலன்னு பூஜை பொருட்கள் புதுசு மாதிரி மாறும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் ஐஸான ஸ்டேஜில் இருக்கிறதுனால கையில் கொஞ்சம் பிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்லா பாத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக மண்ணோட சேர்த்து தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பூஜை பொருட்கள் செம்ம க்ளீனாக மாறிடுங்க. இதுக்காக நம்ம அதிக செலவுலாம் பண்ண போகிறது கிடையாது, அதிக டைமும் எடுக்காது. இந்த மாதிரி எப்போயெல்லாம் சக்கையெல்லாம் வேஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா